ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் காம்பனன்ட் ஸ்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பனன்ட் ஸ்டேட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுற டிசைனுக்கு வந்து ஒரு மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை வந்து அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு ஆர்ட் போர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்போனண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ காம்போனண்ட்ன்றது, ஸோ நான் இப்போ இங்கே பண்ணுற டிசைன் வந்து இதே மாதிரி டிசைன் வந்து இன்னொரு இது வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ டூப்ளிகேட் ஆன வாட்டி நான் வந்து டூப்ளிகேட்டில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம், நம்ம வந்து மெயின் காம்போனண்ட்டில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து காம்போனன்ட் ஸ்டேட்டு. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோட்டோடைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் கீழே வந்து உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். தென் இதை வந்து நான் கொஞ்சம் கேர்வ் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த இது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பார்டர் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதோட கலர் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ள வந்து ஒரு சின்னதாக இன்னொரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் இதை கார்னர்ல இருந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் நடுவில் பண்ணிட்டேன். இதை வந்து நான் கொஞ்சம் அதுல இருந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க பாருங்க, நான் 40 வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ இதோட சைஸ் வேணா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து நம்ம இன்னொரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து இதுல நான் ஆங்குலர் கிரேடியன்ட் யூஸ் பண்றேன். ஸோ நம்ம ஆங்குலர் கிரேடியன்ட் பத்தியும் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஆங்குலர் கிரேடியன்ட்டோட வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதுக்கு கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நான் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு ஆங்குலர் கிரேடியன்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு இன்னும் பக்கமாக வேணாலும் நம்ம ஆங்கர் பாயிண்ட்ஸ் அங்கங்கே வச்சு கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்க ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பட்டன் மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்க பாத்தீங்களா காம்போனன்ட். ஸோ நம்ம எப்பயுமே காம்போனண்டா மாத்துறதுக்கு கண்ட்ரோல் கே கொடுப்போமா, ஸோ அதே மாதிரியே கூட நீங்க கண்ட்ரோல் கே இல்லைனா மேக் காம்போனன்ட் பாருங்க. இப்போ மேக் காம்போனன்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ இங்க மேக் காம்போனன்ட் கொடுத்த வாட்டியே இங்க பாருங்க, இங்க டிஃபால்ட் ஸ்டேட்னு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து மாஸ்டர் காம்போனன்ட், இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நம்ம ஆட் ஸ்டேட், இந்த பாருங்க பிளஸ் இருக்குல்ல, ஆட் ஸ்டேட் இருக்கு. ஸோ இதுல நீங்க நியூ ஸ்டேட், ஓவர் ஸ்டேட், டோகல் ஸ்டேட், ஸோ இது மூணுலயே நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஓவர் ஸ்டேட் கொடுக்குறேன். ஸோ ஓவர் ஸ்டேட் இதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது அப்படியே இருக்குனாலும் ஓகே. இப்போ வந்து நான் அதே நேமோடய வச்சிடறேன். ஸோ இப்போ நான் ஓவர் ஸ்டேட்னு கொடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே டிஃபால்ட் ஸ்டேட்ல ஒன்று இருக்கும், ஓவர் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ சேம் டிசைன் வந்து ரெண்டு ஸ்டேட்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஓவர் ஸ்டேட்ல வச்சு இதை வந்து நான் மூவ் பண்ண போறேன். இங்கே பாருங்க, நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓவர் ஸ்டேட்ல வச்சு தான் நான் வந்து மூவ் பண்றேன். ஸோ நான் எந்த ஒரு எடிட் பண்றதுனா இருந்தாலும் நான் அந்த ஓவர் ஸ்டேட்ல பண்ணிக்குவேன். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ல எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, ஸோ இதுல வந்து அதே ஸ்பேசிங்ல வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இதோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கலர் நான் ஒரு லைட் எல்லோ இல்லை ஒரு ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இதோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இதோட பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இதோட கலர் நான் வந்து ஒரு கிரீன் கலர்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கிரீன் கலர் தான் இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எல்லா கலருமே வந்து நான் ஆங்குலர் கிரேடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ஆங்குலர் கிரேடியன்ட்லேயே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எல்லா டிசைனுமே. இப்போ பாருங்க, இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே நான் வந்து ஆங்குலர் கிரேடியன்ட்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே பாருங்க டிஃபால்ட் ஸ்டேட் கொடுத்தோன்னா இது ப்ளூ கலர் வந்துடும். இதே நான் வந்து அகைன் நான் வந்து ஓவர் ஸ்டேட் கொடுத்தேன்னா இப்போ பாருங்க இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம காம்போனன்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்டில் வந்து எதுவும் எடிட் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்க டிஃபால்ட் ஸ்டேட்டில் வேற கலரு, ஓவர் ஸ்டேட்டில் வேற கலர் வந்து இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து நம்ம ப்ரோட்டோடைப் பண்ண போறோம். ஸோ இங்கே பாருங்க ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ப்ரோட்டோடைப் கொடுத்தீங்கன்னாவே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இங்கே பாருங்க ஹோவர்ன்னு இருக்கும், தென் ஆட்டோ அனிமேட் இருக்கும். ஸோ இது ஆட்டோ அனிமேட் வச்சுக்கலாம், இல்லை வேற ஏதாவது நீங்கள் அனிமேஷன் வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈஸ் அவுட் இருக்கு, தென் இதோட டூரேஷன் இருக்கு. ஸோ நான் வந்து டூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து நான் ஸ்னாப் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து கர்சர் நாங்கள் மூவ் பண்ணனாவே வந்து அந்த ஹோவர் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆயிரும். இங்கே பாருங்க. ஸோ நான் அகைன் நான் கர்சர் எடுத்துட்டேன்னா அகைன் ரிட்டர்ன் அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும். இல்லை நான் வந்து டேப் பண்ணாதான் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னம்னா நம்ம ப்ரோட்டோடைப்பில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இதில் வந்து நான் வந்து நன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் பாருங்க இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் இதை ஆட் பண்ணீங்கன்னா வந்து இன்ட்ராக்ஷன் ஆட் ஆயிரும். தென் இது வந்து நீங்கள் டேப் கொடுத்துடணும். ஸோ நீங்கள் டேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு வரும். ஸோ ஓவர் ஸ்டேட். ஸோ இப்போ ஓவர் ஸ்டேட் கொடுத்துட்டேன். தென் சேம் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஓவர் ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர் ஸ்டேட்லேயும் வந்து நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இன்ட்ராக்ஷன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தென் நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் வந்து டிஃபால்ட் ஸ்டேட் வரணும். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆஃப் அந்த டிசைன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த டிசைன் தான் நம்ம இப்போ வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கர்சர் நான் மூவ் பண்ணனாவே வந்து எதுவும் நடக்காது. ஸோ நான் இதை டேப் பண்ணுறேன். இப்போ பாருங்க டேப் பண்ண வாட்டி இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. அகைன் நான் டேப் பண்ணா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம காம்போனன்ட் ஸ்டேட் யூஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ நம்ம எந்த டிசைன் பண்ணுறோம்னாலும் நமக்கு வந்து அனிமேஷன்ஸ் தேவை. ஸோ நம்ம வெப்சைட்ஸ்லாம் பண்ணவே நிறைய அனிமேஷன்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கும் நம்ம வந்து இந்த காம்போனன்ட் ஸ்டேட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் கர்சர் மூவ் பண்ணனாவே வந்து அதோட நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அகைன் நான் வந்து சர்க்கிள் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்து நான் ஒரு இமேஜ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து நான் பேஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துறேன். இப்போ பாருங்க நான் அதே இமேஜை வந்து நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். நீங்க பாருங்க. ஸோ நான் இதோட டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட்ல நான் வந்து அதோட நேம் கொடுத்துறேன், நூடுல்ஸ் அப்படின்றத நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் நேம் கொடுத்துட்டு இதோட சைஸ் எல்லாமே நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு 20 வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதோட சைஸ் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இதோட அலைன்மெண்ட் வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு நம்ம இப்போ காம்போனன்ட் ஸ்டேட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நீங்க பாருங்க, கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு டேரக்டா இந்த காம்போனன்ட்ஸ் இல்லை இந்த காம்போனன்ட் கொடுத்தனா டிஃபால்ட் ஸ்டேட் வந்துடும். அகைன் நான் இதில் கிளிக் பண்ணி ஓவர் ஸ்டேட் இல்லை நியூ ஸ்டேட் நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 2 ஸ்டேட் வந்துருச்சு. ஸோ இப்போ 2 ஸ்டேட்ல நான் வந்து ஓவர் ஸ்டேட் வச்சு நான் வந்து எடிட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிஃபால்ட் ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ டிஃபால்ட் ஸ்டேட் வந்து இந்த நூடுல்ஸ் மட்டும் நம்ம இதோட ஒப்பாசிட்டி ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஓவர் ஸ்டேட் போயிட்டேன். ஸோ ஓவர் ஸ்டேட்ல என்ன பண்ண போறேன்னா இதோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன், ஃபில் பண்ண போறேன். ஸோ இது அப்போ இது இமேஜ் ஃபுல்லாகவே வந்து அது க்ரீனாக சேஞ்ச் ஆயிரும். நான் என்ன கலர் கொடுக்கணும் அது ஃபுல்லாகவே அது சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இந்த இமேஜுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் வந்து க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் இங்கே பாருங்க, இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் ஒயிட் கலரில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சென்டர் அலைன்மெண்ட் வைக்கலாம். ஸோ இதோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இதை வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நான் டிஃபால்ட் ஸ்டேட் போறேன். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்டு இது ஓவர் ஸ்டேட்டு. ஸோ இந்த மாதிரியான மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்ம எந்த இடத்துல கொடுப்போம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபுட் ஆப் இல்லை வெப்சைட் பண்ணுறோம்னா, ஸோ இந்த இமேஜ் மேலே நம்ம வந்து கர்சர் மூவ் பண்ணோம்னாவே அதோட நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரோட்டோடைப் வந்து நம்ம வெறும் ஜஸ்ட் கர்சர் மூவ் பண்ணாவே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டேப் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் ட்ரிகரில். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கர்சர் மூவ் பண்ணாவே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ட்ரிகர் ஓவர் கொடுத்துறேன். தென் ஆட்டோ அனிமேட்டு. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறோம்னா இதுல வந்து நம்ம டிரான்சிஷன் கூட கொடுத்துக்கலாம். நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி டிரான்சிஷன் கொடுத்துக்கிறேன். தென் டிசால்வ் கொடுத்துட்டு ஒரு 0.4 நான் 6. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதோட இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ப்ளே பண்ணி. இப்போ பாருங்க, ஸோ நான் இப்போ பாருங்க இது பாருங்க, நான் ஜஸ்ட் நான் கர்சர் மூவ் பண்ணனாவே அதோட நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த ஃபுட் ஆப் இல்லை இ-காமர்ஸ் சைட்ஸு, ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்மலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே நைட் அனிமேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸோ இந்த சன்னை நான் காப்பி பண்ணி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஐகான் தான். ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டார்ஸ் வந்து நம்ம இப்போ நம்ம வந்து ஐகான்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஐகான்ல வந்து நான் வந்து ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஸோ நான் பிளக்கின்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பிளக்கின்ஸோட வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் நிறைய இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் இதோட சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 4-5 இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த ஸ்டாரை மட்டும் நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அந்த ஸ்டாரை நான் நிறைய இடத்துல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். தென் அதோட சைஸ் நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ அதே சைஸ் தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ ஒரே இடத்துல தான் பிளேஸ் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ ஸோ நீங்கள் அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3-4 ஸ்டார் வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு எப்பயும் போல நம்ம ஓவர் ஸ்டேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓவர் ஸ்டேட் ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ டிஃபால்ட் ஸ்டேட்ல வச்சு இதோட ஒப்பாசிட்டி எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ இந்த 4 ஸ்டாரோட கலர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றேன் ஒயிட் கலருக்கு. தென் இதோட ஒப்பாசிட்டி நான் 0 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஓவர் ஸ்டேட்ல வச்சு நான் எடிட் பண்றேன். இப்போ நைட் மோடுனால ஸோ நான் நைட் மோடுக்கு பிளாக் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ தென் இதோட பார்டர் எல்லாமே நான் வந்து ஒயிட் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நான் வந்து ஒயிட் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஸோ நான் லேயர்ஸ் பேனல்ல போயிட்டு இந்த இதோட இதெல்லாமே நான் வந்து ஒப்பாசிட்டி நான் ரெடியூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல இந்த பார்ட் ஃபுல்லாவே நான் வந்து ஒப்பாசிட்டியை 0 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நான் வந்து ஒப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதோட ஒப்பாசிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் கலர் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 3 வந்து இப்போ நான் வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ இப்போ இதோட கலர் நான் ஃபில் பண்ணிட்டு இதோட சைஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நம்ம சென்டரில் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இதோட ஆங்கர் பாயிண்ட் நான் வந்து எடுத்து நான் இதை வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஒரு 3 ஷேப் வந்துருச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இதை ரொட்டேட் பண்றேன். ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ணிட்டு இதை நான் வந்து சென்டரில் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ப்ரோட்டோடைப் கொடுத்துறேன். ஸோ ப்ரோட்டோடைப்ல நான் வந்து டேப் கொடுத்துறேன். ஸோ டேப்ல நம்ம ஆட்டோ அனிமேட்டு ப்ளீஸ் சவுண்டு. தென் இதோட இது வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸ். அதே மாதிரி நான் வந்து ஓவர் ஸ்டேட்டுக்கும் நான் கொடுத்துறேன். இதில் வந்து நான் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு தென் டிஃபால்ட் ஸ்டேட் கொடுத்துறேன். இப்போ நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை இப்போ டேப் பண்ணனா வச்சுக்கோங்களேன். ஸோ
இப்போ வந்து மார்னிங் இது போயிடும். அகைன் நான் வந்து டேப் பண்ணனா வந்து நைட் மோடு. ஸோ டே மோடு, நைட் மோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அது லிங்க் கேளுங்க, நான் உங்களுக்கு அதிலே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.